இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பாக என்னிடத்தில் வல்லமை உண்டு. ஆமென். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களிடத்தில் வல்லமை இருக்கா? ஃபர்ஸ்ட் வல்லமைன்னா என்ன? அற்புதம் செய்யும் சக்தி தான் வல்லமை. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது வாசலண்டையிலே பிறவி நடக்க முடியாத ஒருவன், தாயின் வயிற்றிலிருந்து இல்லை, அவன் தாய் பெற்றெடுக்கும் பொழுது ஒரு சப்பானியாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவனை பிச்சை எடுப்பதற்காகவே அவனை சுமந்து கொண்டு வருவார்கள். நாடோறும் தினந்தோறும் அவர் வேலை இதுதான். ஆனால் என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனை. அவன் இதுவரைக்கும் எதிர்பாராத விதமான ஒரு காரியம் நடந்தது. அன்றைய நாள் தேவாலயத்தில் போகும் பொழுது அவன் அவளிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆனால் பேதுரு அறிமுகப்படுத்துகிறார், என்னிடத்தில் உள்ளவைகளை நான் உனக்கு தருகிறேன். நமக்கு அறிமுகமே நம்மிடத்தில் ஒரு வல்லமை உண்டு என்பதை அறிமுகப்படுத்த வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், ஊழியக்காரர்களாக இருந்தால், உங்களிடத்தில் ஒரு அறிமுகம் தேவை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை தான் உங்களுக்கு அறிமுகமே. உங்க பணமோ, உங்க பேரோ, உங்க ஸ்தாபனமோ, உங்க சபையோ, எவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சீங்களோ, பெரிய ஆளோ இல்ல கமிட்டியில பெரிய மெம்பரோ இல்லை, உங்களிடத்தில் வல்லமை இருக்கா? உங்களிடத்தில் வல்லமை இருக்கா? தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் இருக்கா? ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய சொத்து பேர் புகழ் இல்லாமல் இருக்கலாம், பெரிய சபை இல்லாமல் இருக்கலாம். பேதுருக்கு அந்த நாளில பெரிய சபைலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷரிலே முதல் அற்புதம் பேதுரு செய்தார். அவர் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. என்னிடத்தில் உள்ளது என்ன தெரியுமா? எப்பா, என்கிட்ட பணம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என்கிட்ட இயேசு இருக்கிறார். இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ அவரிடத்துல வல்லமை உண்டு. என்னிடத்துல இயேசு தான்பா இருக்கிறாரு. அண்ட சராசரங்களை படைத்த இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார். இயேசுனுடைய நாமமே என்னிடத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தின் பேரில வல்லமை உண்டு. அந்த நாமத்தை சொல்லுகிற என்னிடத்தில் வல்லமை உண்டு. ஆமென். என்ன அற்புதம் இல்லை?